100 வருஷ சினிமா, அதில் 67 வருஷம் கமலிசம். தனிமனிதனாக சாதித்த ஒரே ஆள், ஒரே நடிகர் இந்தியாவிலேயே நமது கமல்ஹாசன் தான். டாப் 50, அந்த 67 வருஷ சாதனையில் டாப் 50ல் கமலுடைய படங்கள் 8 படங்கள் இருக்குது. நாயகன், அன்பே சிவம், தேவர் மகன், விருமாண்டி, மகாநதி, மைக்கேல் மதனகாமராஜன், பாபநாசம், விக்ரம். இந்த 8 படங்களும் 50 டாப் 50ல் இருக்குது, வரிசையில் இருக்குது. இதுக்கு அடுத்து யார் அப்படின்னு அந்த விவாதத்துக்கெலாம் நம்ம போக தேவையில்லை. 100 வருஷ சினிமாவில் 67 வருஷம் கமல் இருந்திருக்காருன்னு சொன்னால் அதுவே பெரிய சாதனை இல்லை. அந்த சாதனையை யார் தகர்த்தெறிஞ்சிருக்கா? யாரும் தகர்த்தெறிய முடியாத சாதனையை பண்ணியிருக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். சரி, அடுத்து இன்னொரு செய்திக்கு வரலாம். இந்த மல்லிகா ஷெராவத்துன்னு சொல்லி ஒரு பாலிவுட் நடிகை இருக்காங்க. ரொம்ப அழகானவங்க எல்லாமே, அதாவது சிற்பி செதுக்கிய சிலை மாதிரி இருப்பாங்க. செதுக்கி வைத்த அங்கங்கள் அழகாக இருக்கும். அற்புதமான நடிகை. அந்த நடிகை சொல்கிறாங்க, ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் டாம் க்ரூஸ் என்னை லைக் பண்ணுறாரு, என் மேலே க்ரஷ்ஷாக இருக்கார். க்ரஷ்னா தெரியுமா? என் மேலே காதலோடு அன்போடு இருக்கிறார் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. உண்மையா இருக்குமா? டாம் க்ரூஸ் எங்கே? மல்லிகா ஷெராவத் எங்கே? டாம் க்ரூஸ் ஹாலிவுட்லேயே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அது மட்டுமல்ல, பெரிய பெரிய நடிகைகள்லாம் அவர் மேலே ஈர்ப்பாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டாம் க்ரூஸ் நம்ம மல்லிகா ஷெராவத் மேலே க்ரஷ்ஷாக இருப்பாங்களா? இருக்காங்க. எனக்கு ஆதாரம் இருக்குது, என்கிட்ட வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தால் நல்லது தான். இந்த க்ரஷ்ஷை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அவர் என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா என்ன? இல்லை. சரி, அடுத்து கோலிவுட் ஹிஸ்டரியிலேயே இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம் அப்படின்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? டைரக்டர் பாலாஜி தரணிதரன். அவர் விஜய் சேதுபதியோட முதல்ல ஜோடி சேர்ந்த படம் அதுதான். இப்போ 3வது தடவை அந்த காம்போ ஒன்றா சேர்றாங்க. யார்? விஜய் சேதுபதி, பாலாஜி தரணிதரன், லிஜிமோல் ஜோஸ். அந்த படத்துக்கு பேர் பத்தா, 3வது படம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், சீதக்காதி. இந்த 2 படங்கள் அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ 3வது பத்தா. பத்தான்னா என்ன அர்த்தம்னு தெரியலைங்க. டிக்ஷனரியை பார்த்து தான் சொல்லணும். எனக்கு என்ன அர்த்தம் தெரியல. அது இப்போ பாலாஜி தரணிதரன் சொன்னால் அதை கொஞ்சம் நம்ம சொல்லலாம். சரி, ஒரு மந்திரி வீட்டுக்கு நம்ம திரையுலக மார்க்கண்டேயன் சிவகுமாருடைய மூத்த மகன் சூர்யா இன்விடேஷன் கொடுக்க போயிருக்காரு. இப்போ உள்ள மந்திரி குடும்பத்துக்கா அல்லது முன்னாள் திமுக அமைச்சரவையில் இருந்த மந்திரி வீட்டுக்கா அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லை. அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் அவர் சொல்லலை. ஒரு நண்பரோடு போகிறாரு. அந்த நண்பர் இவர் தான் சிவகுமாருடைய பையன், திரையுலக மார்க்கண்டேயன் சிவகுமாருடைய மூத்த பையன் சூர்யா. பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அமைச்சர் பார்க்குறாரு, அப்படியே டிட்டோவாக உங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்க உருவத்தில். அநேகமாக உங்கள் படத்தினுடைய நடிப்பும் அவர் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சூர்யாவுக்கு அப்படியே அடி வயிறு கலங்கிருச்சு. ஏன்னா நமக்குன்னு ஒரு தனி பாணி வேணும், நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வேணும். அப்பாவை பின்பற்றி நடிக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ஒவ்வொரு படத்துலையும் மெனக்கெட்டு நடிச்சிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து உங்கள் அப்பாவின் நடிப்பை உங்கள்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதான் அவர் சொன்னார். நான் இதுக்காகவே என்னுடைய அப்பாவினுடைய படங்கள் சில படங்களை பார்க்குறதில்ல.
ஏன்னா என்ன அறியாமலேயே நான் அவர் மேலே அந்த நடிப்பின் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அப்புறம் அவருடைய பாதிப்பு என்னுடைய நடிப்பில் வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து அவருடைய படங்களை பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னார். நல்ல முடிவு. வாங்க புதுசாக நம்ம கற்றுக்கலாம். புதுசாக நிறைய படங்களை நிறைய நடிப்பு திறமைகளை காட்டுங்க. மக்கள் வரவேற்க தயாராக இருக்காங்க. இப்போ அதனுடைய அடுத்த கட்டம் தான் விஸ்வநாதன் சன்ஸ். ரொம்ப ஆர்வத்தோடு மக்கள் காத்துட்ருக்காங்க. சரி, இன்னொரு செய்தி. அழகான பெண், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண், அழகிய பெண், மிகவும் அழகான பெண். அந்த பெண் வந்து இங்கே உள்ள நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டு இங்கே உள்ள அவருக்கு வேண்டிய ஒருவரிடம் அந்த படத்தை கொடுக்குறார், தன்னுடைய ஃபோட்டோவை கொடுக்குறார். அந்த ஃபோட்டோவை கொண்டே அவர்கிட்ட சேர்த்து நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேங்கிறத சொல்லுங்கள். நல்லது நடந்தால் நல்லது தான், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ஃப்ரான்ஸில் இருக்கேன், நல்ல வசதியோடு தான் இருக்கேன். அவரை கல்யாணம் கட்டிக்கொள்ள எனக்கு மிகவும் ஆசை அப்படின்னு அந்த ஃப்ரான்ஸ் அழகி சொல்கிறாரு. சொல்லி அந்த படத்தை கொடுக்குறாங்க, ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ ஒரு இடத்துக்கு போகுது. அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இதை விட இன்னும் அழகான ஒரு பெண் வேணும் என் பையனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனுக்கு அப்படின்னு சொன்னால் அது யாராக இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த படத்தை வாங்கினாங்க பாருங்கள், அந்த பிரான்ஸ் நாட்டு பெண்ணுக்கு வேண்டிய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க பாருங்கள், அவங்க அதிர்ச்சி. இவ்வளோ அழகாக ரதி மாதிரி இருக்கா, இந்த ரதியை விடவா இன்னொரு ரதி வந்துட போகிறா அப்படின்னு ரொம்ப மனம் புழுங்கி போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நடிகரை சந்திக்க வேண்டியது இருக்குது இந்த அம்மா. நடிகருடைய அம்மா இல்லை, இந்த ஃபோட்டோ வாங்கி வச்சு கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல அந்த அம்மா. ஏப்பா நான் ஒரு படம் அனுப்பிச்சேனே, அந்த படத்தில் உள்ள பெண் எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா, அவளை விடவா உனக்கு அழகான பொண்ணு வந்து கிடச்சிட போகிறா, ஏப்பா வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னதுக்கு அந்த நடிகர் கேட்குறாரு. பெரிய நடிகர், முன்னணி நடிகர், பலத்த போட்டிக்கிடையே இன்றைக்கி இப்போ இருந்து கொண்டு இருக்கிற நடிகர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், இவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் நடிகர். அவர் வேறு ஒன்றும் சொல்லலை. நீங்கள் யாருக்கு அந்த படத்தை அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா யாருக்கு அனுப்பிச்சோங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தப்பான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டிங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னுடைய அர்த்தம் என்ன, அந்த நடிகருடைய கல்யாணத்துக்கு யார் தடையாக இருக்காங்கிறத நம்ம யூகிக்க முடியுதா? யார் பேர் ஊர் இதை யாருக்கு எதுக்கு சொல்லுவானே, அதெல்லாம் தேவையில்லை. சரி, இப்போது அரசு நிகழ்வுகளில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சட்டசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. எல்லா கட்சிகளும் ஆதரிச்சிருக்காங்க. நமக்கும் ஆதரவு தான், நாமும் அதை ஆதரிக்கிறோம். ஆனால் ஆளுநர் என்பவர் வந்து அவர் மத்திய அரசினுடைய பிரதிநிதி, குடியரசுத் தலைவரால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி. தமிழ்நாட்டில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்னு கூட சொல்லலாம். அந்த குடியரசுத் தலைவரால் அனுப்பப்பட்ட அந்த ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் தமிழ் முதலில் பாடப்படுமா? சட்டத்தில் இடம் இருக்கா? சட்டம் செய்யப்பட்டிருக்கா? இந்த தீர்மானம் அதுக்கு உதவி செய்யுமா? உதவி செய்யாது அப்படின்னு தமிழறிஞர்கள் பல பேர், சட்ட மேதைகள் சிலர் எல்லாம் சொல்கிறாங்க. ஆக இந்த தீர்மானம் வெறும் கண்துடைப்புத்தானா? ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.